வெல்கம் டு மெட்டிலா கிச்சன். சாஃப்ட் பரோட்டா செய்யலாம். இட்லி பாத்திரத்தில் 3 பரோட்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போதான் சாஃப்ட் கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. அதை எடுத்து தட்டில் மாற்றிக்குவோம். ஆறுனதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கிறேன். கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே தக்காளி சேர்த்துக்கிறேன். அதை கலந்துடுறேன். மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்புத்தூள் கலந்துக்கிறேன். மூணு முட்டை எடுத்துக்கிறேன். அதையும் ஊற்றி கலந்துடுறேன். முட்டைக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் போட்டு கலந்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். பரோட்டா சேர்த்துட்றேன். பரோட்டாவுக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்துடுறேன். 2 நிமிஷம் விட்டுட்டு சாஃப்ட் பரோட்டா, எக் பரோட்டா ரெடி. ட்ரை பண்ண